5 பேர் சேர்த்து பொத்து பொத்துன்னு பொத்துறீங்க. போத்தா நான் திருப்பி செக்கிடுறேன். ஏய் சந்தோஷ், சாட்டியா லட்சா பாவாடை கிஞ்சிரு உனக்கு. சந்தோஷ் விசிறி எடுத்துருவேன். உனக்கு எவன் எடுக்கிறான் என்ன? ஏய் எதுக்குமே ஆம்பளைக்கு நாங்க தாண்டி உயர்ந்த வர்க்கம். ஏய் கிடையாது கிடையாது, எப்பவுமே நாங்க தாண்டா உயர்ந்த வர்க்கம். ஏய் இன்னைக்கு நாங்க தாண்டி மேல. ஏய் கிடையாதுடா, எப்பவுமே நாங்க பெண்கள் மேலே மேலத்தான், ஆம்பளைங்களா எங்க காலை கீழே கீழே தாண்டா. ஆஹா மாட்டம் வராது. என்னத்துக்கு நாங்க தான் மேல, நீங்க தான் கீழே. நாங்க சமுதாயம் சொன்னடா. அப்ப நான் உங்களுக்கு எதுக்கு போட்டி? போட்டி இதே ஒரு ஆட்சி மன்றத்துல புது வேலையே தெரிஞ்சாங்க. என்னடா? ஒண்ணு ஆம்பளைக்கு நாங்களா இல்ல பொம்பளைக்கு நீங்க. அப்படியா? உங்களுக்கு போட்டி. என்னடா? அதுலமா வாங்கடா. ஏய் பையா சந்தாசி, ரொம்ப லென்த்தா இசுக்காத, ஆட்டோ டக்கல போடுவேன். நீங்க ரெடியா? ஓகே. போட்டுக்கலானே. நான் ரெடி. அட சந்தோஷ் போட்டே. நீங்க ரெடியா? அவனே என்ன பொட்ட பொட்டாடியே. அது நான் ரெடி. என்னடா? நான் ஒரு ஆண்மகன். நீ ஒரு ஆண்மகன். அப்படி இல்லையம்மா. என்னடா? நான் ஒரு ஆண்மகன். நீ ஒரு ஆண்மகன். அம்மாளி பிசினி வாங்கடி அம்மா. கண்டத்துல கை வைக்கிறாங்க. நான் ஒரு ஆண்மகன். நீ ஒரு ஆண்மகன். அம்மாட தட்டி வீசுறான். எனக்கு வலிக்கவே இல்லையே. பாப்பா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஐயோ வலிக்கலையாமே. இப்போ வலிக்க நான் ஒரு ஆண்மகன். ஆண்மகன். ஏன் சொக்கா படியில கைட்டி போட்டு கேண்டி போட்டு மேல மேல மேடை மேல நான் இப்படி நிக்கிறேன். யார் அவன்? அப்படியே நிப்பாங்க. இது எப்படியாப்பட்ட சபை? மாபெரும் பெரியவர்கள் அமர்ந்திருக்க சபை. இந்த சபையில அப்படி நிக்க கூடாதுடா, இப்படி நின்னாதான் ஆத்தான் சொல்வாங்கடா. சரி வாட்டா இப்படி நிக்கிற பெண்கள் நான் உயர்ந்தவர்கள். ஆமாடா. படியாவது போட்டி புடவை அவுத்து போட்டு. தாக்கிட்டாவது போட்டி. வேண்டாம், நோ ப்ளீஸ், என்னை விட்டுடு, வேண்டாம்டா, எனக்கு பிடிக்காது. ஐயோ வேண்டாம் சிம்ரன். சிலுக்கு வாச போறாங்க. என்னடா? ஒன்னால முடிஞ்சா என்ன மாதிரி இப்ப நெல்லி பார்ப்போம். எங்களால நிக்க முடியாதுடா. முடியாதுல. முடியாது. ஆம்பளைக்கு நம்ம தேசத்தை மச்சா ஒரு ஓப்பனா. என்னடா? செத்துனாத பகாளி நான் பாத்துக்கிறேன். என்னடா? என் பகாளி மட்டையும் பத்தடி சொன்னா. ஏய், அந்த பையன் ரொம்ப கத்தினே இருக்கான். இதே மாதிரி கத்தினே இருந்தானா என் உள்பாவடைய போத்தி விட்டு அடிப்பேன்னு சொன்னடா. என் உள்பாவடைய போத்தி விட்டு அடிப்பேன்னு சொன்னேன். கோவப்படாத கோபம் நாங்க சொன்னா என் உள்பாவடைய போத்தி விட்டு அடிப்பேன்னு சொன்னடா. அவன் அதான் எதிர்பார்க்கலாம். மச்சான் என் பகாளி உள்ள போய் கிட்டிக்கிட்ட. என்னடா? மஞ்சா தேய்ச்ச ஆம்பளைக்கு மீச மலிக்காது. ஆமாண்டா, புல்லு கட்டு மேல முடிஞ்சிருக்கு. மரியாதை வந்துரு என் பொட்டு. ஓ மை காட். ஏய், oh my God. அவன தோதுமா. ஆமாண்டா. கோக்கட மாட்ட. அடே அடி கோமன் கட்டி நான் நான் சொன்ன மாதிரி நான் ஒரு ஆண்மகன். படி நாளா கீச்சி அத கோமனை மாட்டி நாத்த எடுப்பேன். பெண்ணுவர்கள் தான் உயர்ந்தவர்கள் அதே கொண்டு
ஜெயிச்சிட்டோம். உள்ள வந்து என் பங்காளிங்க சட்டில போய் ஏய், என்ன சொன்ன? கட்டி விடு. என் பங்காளி மொத்தம் நீ கட்டி தானே தோச்சு போட சொன்ன. அவன் ஒருத்தனுக்கு நம்ம ஒரு பையன். அவன் கட்டி அவன் சட்டி படத்து முடிக்க ஏய், அவனை கிட்ட போய் கேட்டு பாரு, அவன் சட்டி போடல. ஏய், கிடையாதுடா. ஏய், மச்சான் நம்ம பறக்காதடா மொட்டை விசிறிக்கிறடா. நாங்கெல்லாம் பெண்கள். இந்த வயசுல ஒரு பிள்ளை 2 பிள்ளை இல்லடா, 15 பிள்ளை கூட நாங்க பெத்து கொடுப்போம்டா. அது என்ன புள்ள கொட்டையில பண்ணி குட்டியா? என்னடா மொத்த குட்டிடா? ஆண்டவனே பெத்து கொடுப்போம். ஏய், இங்க பாரு. அப்படின்னா இந்த ஆம்பளை துணை இல்லாம எங்களால குழந்தை பெத்துக்க முடியாது சொல்றியாடா? இதுவும் கம்ப்யூட்டர் காலண்டா? ஏய், இங்க பாரு. இந்த ஆம்பளைக்கு துணை இல்லாம எங்களால குழந்தை பெத்துக்க முடியும்டா? அதான் எப்படி? டேய், இது என்ன ஊரு? என்ன ஊரு? ஆச்சிமங்கலத்துல இருந்து நேரா திண்டிவனம் போயிட்டு அங்க இருந்து சென்னை பஸ் ஏறி நேரா பெரிய ஹாஸ்பிட்டல பார்த்து ஒரே ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரே ஒரு ஊசியை போட்டு 10 மாசத்துல குழந்தை பெத்து குவா குவா அப்ப பேருடா ஊசிடா சொல்லுவா. குச்சா போறாங்க. அப்ப பேரு ஊசிடா சொல்லுவா. இங்கிருந்து நேரா பஸ் பிடிக்க வந்த பஸ் ஏறுறேன். ஆமாண்டா. அங்க இருந்து ஒரு பஸ் பிடிச்சி நேரா சென்னைக்கு ஏய், போறேன். ஆமா, நாங்க சென்னைக்கு வந்த லோன் மாடு டோக்கன் போட்டு நேரா போய் நிக்கணும் வரியா? சென்னைக்கு அங்க போன உடனே பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது. இங்க எங்க வருது பெரிய ஹாஸ்பிட்டல் கை பாவனை இங்க வரக்கூடாது முன்னாடி நீட்டு. அதான் என் மா பெரிய ஆஸ்பத்திரி. ஏய், பாத்துக்கு யாரு மேல கை வைக்கிற? வேற என்னவா? என்ன கைய? தூடா. பெரிய ஆஸ்பத்திரி. பெரிய ஆஸ்பத்திரி. ஆ, பெரிய ஆஸ்பத்திரி. உங்க ஊர்ல இது பெருசு. பெருசா? எல்லாம் என் தங்கச்சி. ஓ, பெரிய ஆஸ்பத்திரி ஆ, இருக்குது. பெரிய ஆஸ்பத்திரி. அங்க உள்ள போன உடனே போன உடனே டாக்டர் கிட்ட சொல்றேன். சொல்லு. எனக்கும் பவுடர் சண்டை. அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர் ஊசி போடுவாரு. என்ன ஊசி? என்ன ஊசி? அவளே ஊசி அது கருத்தரிக்கிற ஊசிடா. குழந்தை பத்திர ஊசி போறாரு. ஆமாண்டா. 10 மாசம் கழிச்சு வெளியே வந்து ஊந்து. அதனால பழமரம் அது பொத்துன உழைத்துக்கு அழகாக தூய தமிழ குழந்தை பிறக்குதுன்னு சொல்லுடா. அம்மா, இவங்கள மாதிரி தாய் குலத்துக்கு மட்டும்தான் பிறக்கும். பிறக்கும். முன்ன மாதிரி தட்டுவாடிகளா ஜேசிபி கடிக்காது. ஏய், குழந்தை பிறந்தது பிறகுது. 5 வயசு ஆன எங்க சாப்ப பெரிய பள்ளி தள்ளி செப்படா. உள்ள போனனே பெத்த குழந்தைக்கு ஊம்பர் கேப்பா. மாயான்னு சொல்வேன். அந்த குழந்தைக்கு கேட்டா ஒத்த ஊசி நான் சொல்லுவேன்.